ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பேசிக்காக கீபோர்ட் பியானோ கற்றுக்கிறவங்க எந்த மாதிரி கீபோர்ட் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதுக்காக நான் 3 கீபோர்ட் மாடல் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ கீபோர்டு இருக்கும்போது நான் ஏன் இந்த 3 கீபோர்ட் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு 5 பாயிண்ட் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வேறு ஏதாவது மாடல், இது 3 மாடல் இல்லாமல் வேறு ஏதாவது கீபோர்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்காக கண்டிப்பாக இந்த 5 பாயிண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல், பிகினிங்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் வாங்குகிற கீபோர்ட் ஃபுல் சைஸ் கீபோர்டாக இருக்கணும். அதுலேயும் 61 கீஸ் இருக்கணும். அதாவது 5 ஆக்டிவ் கீபோர்டு இருக்கணும். நம்ம பேசிக்காக தானே கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கீபோர்டு 4 ஆக்டிவ் இருக்கிற கீபோர்டெலாம் வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய டிஸ்டன்ஸும் பெரிய கீபோர்டில் நம்ம வாசிக்கிற ஹேண்டோட டிஸ்டன்ஸும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இன்டர்மீடியட் அடுத்த லெவல் போகும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஒரு ட்ராபேக்காக இருக்கும். அதனால நீங்கள் பேசிக்காக வாங்கும்போதே ஃபுல் சைஸ் கீபோர்டு வாங்குங்க. 61 கீஸ் இருக்கிற கீபோர்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த லெவல் போகும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் போகலாம். இன்னொன்று, சிலரோட கை விரல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் இந்த சின்ன கீபோர்டு வாசிக்கும் போதே உங்களுக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால நீங்கள் பேசிக்காக வாங்கும்போதே ஃபுல் சைஸ் கீபோர்டு 61 கீஸ் இருக்கிற கீபோர்டு வாங்கிட்டீங்கன்னா பெஸ்ட்டு. செகண்ட் பாயிண்ட், டச் சென்சிட்டிவ். நீங்கள் வாங்குகிற கீபோர்டில் டச் சென்சிட்டிவ் இருக்கா அப்படிங்கிறத கம்பல்சரி பாருங்கள். டச் அப்படிங்கிறது என்னென்னா உங்கள் கீபோர்டோட ப்ரெஸ்ஸிங்கோட வால்யூம் தான். நீங்கள் கீஸ் ப்ரெஸ் பண்ணும்போது சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சவுண்ட் கொஞ்சம் கம்மியாக கேட்கும். ஹார்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சவுண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ், அதாவது அதிகமாக கேட்கும். ஸோ இதுதான் பாட்டினுடைய ஒரு அழகே. இதை வந்து நம்ம டைனமிக் அப்படின்னு சொல்லுவோம். டைனமிக் அப்படிங்கிறது அந்த வால்யூமோட லெவல், எந்த இடத்துல கம்மியாக வாசிக்கணும், எந்த இடத்துல அதிகமாக வாசிக்கணும் அப்படிங்கிறது அந்த பாட்டோட ஃபீலே. ஸோ அந்த டச் போட்டு வாசித்தா தான் அந்த அவங்க பாடின அந்த ஃபீலை நம்ம கீபோர்டில் கொண்டு வர முடியும். ஸோ கண்டிப்பாக உங்கள் கீபோர்டில் டச் சென்சிட்டிவ் இருக்கா அப்படின்னு செலக்ட் பண்ணி வாசிங்க. இன்னொன்று, ஃப்ளூட், பியானோ இதெல்லாம் போடும்போது அந்த ஃப்ளூட்டில் எப்படி அவங்க ஒரிஜினலாக வாசிக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி உங்கள் கீபோர்ட்லேயும் நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டச் ஆனில் இருந்தால் தான் அந்த ஒரிஜினல் கிளாரிட்டி கிடைக்கும். டச் ஆஃபில் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஒரு ஃப்ளூட் மாதிரியே நமக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக உங்கள் கீபோர்டில் டச் சென்சிட்டிவ் இருக்கணும். தேர்ட் பாயிண்ட், சஸ்டெயின் இன்புட். சஸ்டெயின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஒரு எக்கோ சவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ நம்ம ஒரு கம்பியில் அடித்தா என்ன ஆகுது, அதோட சவுண்ட் வந்துட்டு நமக்கு வைப்ரேட் ஆகி கேட்டுக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அதை தான் நம்ம சஸ்டெயின் அப்படின்னு சொல்லுவோம். சஸ்டெயின் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் வாசிக்கும் போது சஸ்டெயின் ஆன் பண்ணி வாசிச்சிங்கன்னா, யாராவது ஒருத்தர் உங்களை வாசிக்க சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் சஸ்டெயின் போட்டு வாசிட்டிங்கன்னா கேட்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகேங்களா? சஸ்டெயின் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோட் போகிறீங்க அப்படின்னா அந்த நோட்லேருந்து கையை எடுத்தாலும் ஒரு ஃபியூ செகண்ட் அதோட சவுண்ட் வந்துட்டு நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். சஸ்டெயின் ஆஃபில் இருந்தால் என்ன ஆகும்னா, எந்த நோட்டில் ப்ளே பண்ணுறீங்களோ அந்த நோட்லேருந்து கையை எடுத்த உடனே அந்த சவுண்ட் வந்து ஃபுல்லாக நமக்கு கட் ஆயிரும், பிளாங்காக இருக்கும். சப்போஸ் நீங்கள் எங்கேயாவது கையை மூவ் பண்ணி ஜம்ப் பண்ணி வாசிக்கிறீங்க அப்படின்னா சவுண்ட் உங்களுக்கு கட்டாயி கேட்கும். இதுவே சஸ்டெயின் ஆன்ல இருந்துச்சுன்னா அந்த கனெக்ஷன் நெக்ஸ்ட் நோட் போகும்போதும் அந்த சவுண்ட் நமக்கு ஃபஸ்ட் நோட்டோட சவுண்டு நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். பாட்டு கேட்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். 90% சஸ்டெயின் போட்டு தான் எல்லாருமே ப்ளே பண்ணுவாங்க. அதுதான் கேட்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இன்புட் சஸ்டெயின் பார்த்திங்கன்னா பேசிக்காக சில கீபோர்ட்ஸில் இருக்கும். பட் இன்புட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் பெடல்னு தனியாக இருக்குது. அதை வந்து நம்ம பின்னாடி ப்ளக் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம ப்ளக் பண்ணி வாசிக்கும் போது என்னாகும் அப்படின்னா நமக்கு தேவையான இடத்துல மட்டும் நம்ம சஸ்டெயின் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த இடத்துல மட்டும் சஸ்டெயின் இருந்தால் போதும். அதே மாதிரி சஸ்டெயின் லெவல் எனக்கு இந்த இடத்துல அதிகமாக வேணும், கம்மியாக வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ சஸ்டெயின் பெடல் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நமக்கு பெட்டர். ஓகேங்களா? ஸோ அதான் சஸ்டெயின் இன்புட். உங்கள் கீபோர்டில் பேசிக்காக சஸ்டெயின் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட ஓகே. நீங்கள் ஹையர் மாடல் போகும்போது சஸ்டெயின் இன்புட் வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக சஸ்டெயின் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மெட்ரோனம். மெட்ரோனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிகினர் லெவலில் இருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் நம்ம நோட்ஸுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதை கரெக்டான டைமிங்கில் வாசிக்கிறோமா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம மெட்ரோனம் போட்டு வாசிக்கிறோம். பிகினர் லெவலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த மெட்ரோனமில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா மெட்ரோனம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே தனித்தனி பீட்டாக நமக்கு கேட்கும். அதாவது 1 2 3 4 1 2 3 4 அப்படின்னு ஃபர்ஸ்ட் பீட் மட்டும் நமக்கு தனியாக தெரியும். ஸோ நம்ம ப்ளே பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் பீட் எது அப்படின்னு கண்டுபிடிச்சி ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பிகினர் லெவலில் இந்த மெட்ரோனம் ஆப்ஷன் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாட்டு அப்படிங்கிறது ரைட் ஹேண்ட் மட்டும் பாட்டு கிடையாது. அது கரெக்டான பீட்டில் வாசித்தா மட்டும்தான் அந்த பாட்டு நமக்கு பாட்டு மாதிரி இருக்கும். ஸோ பிகினர் லெவலில் இந்த மெட்ரோனம் போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கீபோர்ட்லேயுமே பீட் இருக்குது. அதாவது கேஷியோ கீபோர்டில் ரிதம் இருக்கும், யமகா கீபோர்டில் ஸ்டைல் அப்படிங்கிற
அப்படிங்கிறது இருக்கும். பட் இருந்தாலுமே அதனுடைய பீட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம்ஸ் பீட்டில் கொடுத்துருப்பாங்க. எது ஃபர்ஸ்ட் பீட் அப்படிங்கிறத உங்களால் அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிகினர் லெவலில். ஸோ இந்த மெட்ரோனம் போட்டு நீங்கள் ஸ்டார்டிங் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பீட் அப்படிங்கிறது ஈஸியாக கேப்சர் பண்ணிக்குவீங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டைல் எல்லாம் வரும்போது உங்களால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ மெட்ரோனம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்குங்க. 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கீபோர்டை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு வரணும். அதை விட்டுட்டு சிலர் வந்துட்டு எனக்கு மணி ப்ராப்ளம் கிடையாது, நான் எடுத்தவொன்னே ஹையர் மாடல் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60,000 80,000க்கு மேலே நீங்கள் கீபோர்டே தெரியாமல் வாங்கும்போது என்ன ஆகும்னா அதில் ஏகப்பட்ட பட்டன்ஸ் இருக்கும். பார்க்குறக்கே சிலர் வந்துட்டு பயப்படுவாங்க, இவ்வளோ பட்டன்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம எப்போ கற்றுக்கிறது, நம்மளால் கற்றுக்க முடியுமா கற்றுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு பயமே நிறையா பேருக்கு வரும். அந்த கீபோர்டில் இருக்க பட்டன்ஸ் நமக்கு ஆப்ஷன் பண்ணுறக்கே நம்ம தனியாக அதை படிக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய டிமோட்டிவேட் ஆகிடும். ஸோ நம்மளால இது கற்றுக்க முடியாது, இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கே, நம்மளால அது பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு தேவையான கீபோர்டை மட்டும் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஹையர் லெவல் போகும்போது அந்த டைம் கீபோர்டு அப்கிரேடில் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக அப்போ இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷனோட கீபோர்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கும்போது பிகினருக்கு உண்டான ஒரு கீபோர்டை மட்டும் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இன்னொன்று ஒரு கான்ஃபிடென்ட்டும் வரும். ஓகே, இதுதான் நான் சொன்ன 5 பாயிண்ட். ஃபுல் சைஸ் கீபோர்டாக இருக்கணும், 61 கீஸ் இருக்கணும், கண்டிப்பாக டச் சென்சிட்டிவ் இருக்கணும், சஸ்டெயின் இன்புட் இருக்கணும், மெட்ரோனம் ஆப்ஷன் இருக்கணும், நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்கிற கீபோர்டு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவல் போகும்போது உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வாங்குகிற கீபோர்டில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிகேஷனில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன அந்த 3 மாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா யமஹாவோட PSR E363 இந்த மாடல் தான். இதோட ப்ரைஸ் இப்போ அமேசானில் வந்துட்டு 11,300 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அமேசான்லேயும் ப்ரைஸ் மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்கள் நியர்பை மியூசிக்கல் ஷாப்லேயும் ப்ரைஸ் சேஞ்சஸ் இருக்கும். ஒரு அமேசான்லேயும் ஷாப்புக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 500லேருந்து 1000 ரூபாய் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அதனுடைய ப்ரைஸ் 11,300. ஓகேங்களா? பட் யமஹாவில் இதை விட கீழே மாடல்லாம் இருக்குது. அதாவது E263 அதே மாதிரி PSR F51 இந்த மாடல்லாம் இருக்குது. பட் இதில் எல்லாமே நமக்கு டச் சென்சிட்டிவ் கிடையாது. அதனால தான் அந்த மாடல் நான் செலக்ட் பண்ணலை. அந்த மாடல் உங்களுக்கு அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடும்போது அந்த மாடல் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேஷியோ கீபோர்ட். கேஷியோவில் வந்துட்டு 2 மாடல். ஒன்று வந்து CTX 700, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 அண்ட் அபோவ் அதுக்குள்ளே வரும். நெக்ஸ்ட் மாடல் CTX 870, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000 அண்ட் அபோவ் வரும். ஓகேங்களா? இது எல்லாமே இப்போ அமேசானில் இருக்கிற ப்ரைஸுக்கு தான் நான் போட்டிருக்கேன். ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும். சில டைம் ஆஃபரும் போடுவாங்க, கம்மியாகவும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்கும்போது இந்த மாடல் என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இன்னொன்று மாடலும் அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யமஹாவோடது PSR E353 இருந்தது. இப்போ E363 மாற்றிருக்காங்க. இனிமேல் அப்கிரேட் பண்ணும்போது E373 வரலாம். 43, 53, 63 இப்போ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இனிமேல் வர்றது 73 வரலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த 3 வெர்ஷனா 2 வெர்ஷன், அதாவது E363, E263 அந்த மாதிரி 32 அப்படிங்கிறது அடுத்தடுத்த வெர்ஷன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி i500 அப்படிங்கிறது 500ங்கிறது அந்த 5 மாறுது இல்லைங்களா? அதில் அடுத்தடுத்த ஹையர் கீபோர்டு தான் அந்த மாதிரி நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. இப்போ நான் சொன்ன மாடல் பார்த்தீங்கன்னா அந்த E3 அப்படிங்கிறது தான் நான் சொன்ன மாடல். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை எப்போ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ எப்போ நீங்கள் பார்த்தாலும் அந்த PSR E3 அப்படிங்கிற மாடலில் மேக்ஸிமம் டச் இருக்கும். ஓகே, இதில் நம்ம கேஷியோவில் 2 மாடல் பார்த்தோம் இல்லைங்களா? CTX 700 அப்புறம் CTX 870. இந்த 2 மாடலோட ஃபங்க்ஷன் அப்படியே நமக்கு யமஹாவில் வேணும் அப்படின்னா அதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா E463, அதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,000. கேஷியோவில் 12,000க்கு வாங்குற கீபோர்டு யமஹாவில் 16,000 கொடுத்தாதான் நம்ம அதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே நம்ம யமஹாவில் வாங்க முடியும். ஏன் கேஷியோவுக்கு யமஹாவுக்கும் இவ்வளோ டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதோட வாய்ஸ் கிளாரிட்டிஸ், ஸ்டைலு எல்லாமே நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் நிறைய பேருக்கு கேஷியோவும் பிடிக்கும், யமஹாவும் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இல்லை நான் அந்த டிஃப்ரெண்ட் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்க மியூசிக் ஷாப்புக்கு போய் 2க்கும் ஆன டிஃப்ரெண்ட் பாருங்கள். அதாவது கேஷியோலையும் சரி யமஹாலையும் சரி 2லேயும் ஒரே மாதிரி பியானோ போடுங்க, பியானோ வாசிச்சு பாருங்கள். 2லேயும் ஸ்டைல் ஒரே மாதிரி ஸ்டைல் வைங்க. இதுலேயும் 8 பீட் வைங்க, அதுலேயும் 8 பீட் வைங்க. 2யும் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள்
நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் கேஷியோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு நிறைய ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. பட் யமஹா அப்படிங்கிறது நமக்கு டச்சே ஸ்டார்டிங் ப்ரைஸே 11,000 அண்ட் அபோவ் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஃபேவர் எப்போவுமே யமஹா தான். உங்களுடைய ஃபேவர் என்ன அப்படிங்கிறது எனக்கு கீழே கமெண்டில் கொடுங்க. இருந்தாலும் சிலருக்கு பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேரால் இந்த 10,000 கொடுத்து கீபோர்ட் வாங்க முடியாது. பட் ஆர்வம் நிறையா இருக்கும் அவங்களுக்கு. உங்களுக்காகவே நான் அடுத்த வீடியோ போடுறேன். அதாவது பட்ஜெட் கீபோர்டு, இந்த பட்ஜெட்டில் எப்படி நம்ம நல்ல கீபோர்டை செலக்ட் பண்ணி வாங்குறது, 10,000க்குள்ளே எப்படி நம்ம செலக்ட் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி ஹையர் கீபோர்டு, பேசிக்லேருந்து ஒரு ஹையர் லெவலில் போகிறவங்க எந்த மாதிரி கீபோர்டு வாங்கலாம் அப்படிங்கிறதே நான் அடுத்த லெவலில் போடுறேன். அப்புறம் ஒரு சின்ன சஜஷன், இது வந்துட்டு என்னுடைய சஜஷன் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். மேக்ஸிமம் நீங்கள் வாங்குறத மியூசிக்கல் ஷாப்பில் போய் வாங்குங்க. பிகாஸ் மியூசிக்கல் ஷாப்பில் போய் வாங்கும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கலாம். இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், ஏன்னா நம்ம ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கறத விட நம்ம லைவாக பார்த்து அதை நம்ம கிளாரிஃபை பண்ணும்போது இன்னும் நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இன்னொன்று, நீங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்கிறது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி யூடியூப் பார்த்து கற்றுக்கும் போது உங்களுக்கு மியூசிக்கோட ஒரு பாண்டிங்கே இருக்காது. அதாவது மியூசிக் ரிலேட்டடாக யாரையுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி மியூசிக் ஷாப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது என்னாகும் அப்படின்னா, அவங்ககிட்ட நீங்கள் ஏதாவது டவுட்னா எப்போ வேணாலும் போய் கேட்கலாம். ஏதாவது ஹெல்ப்னா கேட்கலாம். நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னா எனக்கு யாராவது ஆள் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் மியூசிக் ரிலேட்டடாக நிறைய விஷயம் அவங்ககிட்ட கேட்கலாம். ஸோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் நீங்கள் ஒரு மியூசிக் சென்டரில் போய் நீங்கள் வாங்கும்போது. இன்னொன்று, சர்வீஸ் நல்லாயிருக்கும். ஒரு ஷாப்பில் போய் எடுக்கும்போது நீங்கள் எப்போ ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் போய் கொடுத்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ சர்வீஸும் நல்லாயிருக்கும். என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸிமம் 99% நான் ரெஃபர் பண்ணுறது மியூசிக் ஷாப் தான். அவங்களுக்கு டைமே இல்லாட்டியும் நீங்கள் வெயிட் பண்ணி மியூசிக் ஷாப் போய் வாங்குங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பட் எனக்கு சுத்தமாக போகவே டைம் இல்லை அப்படின்னா மட்டும்தான் அவங்கள வந்துட்டு நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால் ஜஸ்ட் இது என்னுடைய சஜஷன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் போய் மியூசிக் ஷாப்பில் போய் வாங்குங்க. இல்லைனா நீங்கள் அமேசானில் அண்ட் ஃப்ளிப்கார்ட் இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.